இன்னைக்கு சிவராத்திரி ஸ்பெஷலாக நம்ம சிவபெருமானுக்கு பிடித்த சக்கரவள்ளி கிழங்கை வச்சு ஒரு ஸ்பெஷல் ரெசிபி தான் செய்ய போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சரஸ் டெலிஷியஸ் ஃபுட்டை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சக்கரவள்ளி கிழங்கு 200 கிராம் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒரு 15 மினிட்ஸ் இப்போ நல்லா குக் ஆகிட்ட பிறகு நம்ம ஒரு ஃபோர்க் வச்சு குத்தி பார்த்தோம்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ ஒரு பேன் வச்சு 1.5 கப் வெல்லம் சேர்த்து 3/4 கப் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். நம்ம அப்படியே கூட வெள்ளத்தை சேர்த்துக்கலாம். சம்டைம்ஸ் வெள்ளத்துல தூசி கல்லெல்லாம் இருக்கும், அதனால நம்ம இந்த மாதிரி கரைச்சிட்டு சேர்த்துக்கிறது நல்லது. ஆற வச்சுக்கிற சக்கரவள்ளி கிழங்கு தோலெல்லாம் கிளீனா உரிச்சு எடுத்துக்கணும். இந்த மாதிரி உரிச்சான பிறகு ஒரு மிக்சர் ஜார் எடுத்து சின்ன சின்ன துண்டுகளா கட் பண்ணிக்கின்னு அது கூடவே 1/2 கப் தண்ணி சேர்த்து நல்லா நைஸா பிளெண்ட் பண்ணி மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஹீட் பண்ணி 1 டேபிள் ஸ்பூன் நெய்யை சேர்த்து 10 to 12 முந்திரி பருப்பை சேர்த்துக்கணும். இப்போ இது நல்லா ரோஸ்ட் ஆன ஒரு கப்புக்கு எடுத்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும். 2 டீஸ்பூன் கோதுமை மாவு சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும். கோதுமை நல்லா வாசனை வர மட்டும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும். இருந்தாலும் அல்வாவோட டெக்ஸ்சர் ரொம்ப நல்லா வரும். இப்போ நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுக்கிற சக்கரவள்ளி கிழங்கு பேஸ்ட்டு இது கூடவே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே வரணும். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் நெய்யை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ அடி பிடிக்காத பார்த்துக்கணும். இந்த ஸ்டேஜ்ல ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்கிற வெள்ளைப்பாவை ஸ்ட்ரெயினர்ல ஃபில்டர் பண்ணிட்டு வச்சிடணும். இப்போ ஒரு சிட்டிக்கு உப்பு, ஏலக்காய் பவுடர் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கின்னு ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணணும். இப்போ இந்த மாதிரி ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு வரணும். 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கணும். நெய் சேர்த்து நல்லா இந்த மாதிரி உப்பி வரக்குள்ளோ நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருக்கணும். இப்போ நம்ம ஊற்ற நெய்யெல்லாம் அது எல்லாத்தையும் இழுத்துக்கும். அப்போது இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டு திரும்ப ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கணும். இப்படியே கிளறி கொடுத்துட்டு வந்துட்டே இருந்தோம்னா நம்மளோட அல்வா ரெடி ஆகிடும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பையும் சேர்த்து நல்லா கிளறி விடணும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுட்டு இதை கொஞ்சம் நேரம் ஆற விடணும். ஆற விட்டு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சரஸ் டெலிஷியஸ் ஃபுட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.